கன்ஃபார்ம்னா ஆளுங்க தான். அவனை அக்கௌண்ட் முதல்ல மெசேஜ் பண்ண சொல்லு. उड़े आड़ा पूरी घटना चिकन मुड़क पड़ा क्या भाई? हाँ भाई ठीक है भाई. अब जो खबर मैं आपको दिखाने जा रहा हूँ वो बहुत ही खास है. मैं एक ऐसी घटना के बारे में बताऊंगा जो इस इलाके में कभी नहीं हुई और यहाँ चारों तरफ भगदड़ मची. इस वक्त मैं जहाँ खड़ा हूँ वहाँ पर हाइना की हलचल है. इस पूरी घटना के बारे में लगातार सैफरॉन टीवी से बने हुए हैं. आसपास के गांव वाले भी यहाँ पर इकट्ठा हो रहे हैं. पता नहीं वो हाइना इसके साथ क्या करेगा. சொல்லுங்க ஜோஷி. சத்யா, நான் பார்த்திபன் ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஆன் ரீச்சபிள். எங்க இருக்காரு? எனக்கு தெரியல, அவன் சித்து ஸ்கூல்ல டிராப் பண்ண போயிருப்பான். நீ வேணா சித்துவோட போனுக்கு ட்ரை பண்ணி பாரு. அவன் போன் வண்டியில தான் இருக்கும். If he gets in touch, please ask him to call. ठीक से हट करो. उधर एक बैरिकेड लगा. जल्दी करो. कुमार सर, what the fuck is happening? सर, यहाँ कुछ मीटिंग नहीं सारे. सर, இதுமே சரியில்லை சார். இப்படி குछ நிறைய பேர் காயப்படுவாங்க. யார் அனுப்பிச்சிருக்காங்க? வைல்ட் லைஃப் எஸ்ஓஎஸ் டீம்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஹேண்டில் பண்ண நிலைமை சீதா. ஆனா வந்திருக்கிறது ஹைனா. யாருக்குமே இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல சார். பார்த்திபா, we have a situation. It's an emergency. உங்களை நீங்க வாங்க. Alright, first now ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். நீங்க இதை பாருங்களேன். வாதம் பெருசு. ஸ்பாட்டட் ஹைனாவா இருக்கலாம். அப்படி இருந்தா எக்ஸ்ட்ரீம்லி ஃபெரோஷியஸா இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ டைம் நீங்க வர முடியும்? வீட்டுக்கு போனது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போனது அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துட்டு போனேன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நீ சத்தியம் பண்ண. ப்ளீஸ் பா. சிச்சுவேஷன்ஸ் நாட் கண்ட்ரோல்ட் அவுட் பார்த்துக்கோ. ஹைனாஸ் சோஷியல் அனிமல்ஸ் ஜோஷி. கூட்டமாக தான் வாழும். இங்க ஒரு ஹைனா தனியா வந்திருக்குன்னா ஒண்ணு வழி மாறி வந்திருக்கும், இல்லைன்னா கிளான் செத்துருக்கும். மக்கள் பயத்துல அதை அடிச்சுக்குள்ளதான் பார்ப்பாங்க. நாம தான் அதை உயிரோடு பிடிக்கணும். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி யோசிச்சீங்கன்னா அப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிடும். என்ன பண்ணலாம்? ஓடி சஜஸ்டிங் வாக்கி டாக்கி. சேனல் 3 வேற சேனல் 3 அப்பா, நானும் கூட வரேன். I'll be helpful. நீ வண்டியை விட்டு கீழே இறங்காம இருப்பா. அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப்.
सर प्लीज रेंजर साहब एक काम कीजिए, मैं आपको है ना मेरा ड्रेस देता हूँ, मेरा काम भी आप ही कर लीजिए। राइट, और कितना दे देंगे? கமல் பார்த்து யா ஜோஷி இவன் ஏதோ காமெடி பண்ணிருக்கானுங்க என்ன பண்றது தெரியல சிச்சுவேஷன் அவுட் கண்ட்ரோல் நீங்க சாஞ்சிரு போய் ட்ராங்குலைசர் ரெடி பண்ணுங்க எங்க இருந்து எப்போ ஃபயர் பண்ணணும்னு நான் சொல்றேன் எஸ் ஓகே பயத்துல தான் உயிரை காப்பாத்திக்க தான் இடம் தெரியுது அது புரிஞ்சுக்காம எல்லாரும் கொலை பார்க்கறாங்க இப்படியே போச்சுன்னா ஐநா ஸ்கூலுக்குள்ள நீங்க ட்ராங்குலைசர் எடுத்துட்டு ஸ்கூலோட வெஸ்ட் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க बच्चे अंदर जाओ सारे बच्चे अंदर जाओ सारे बच्चे अंदर जाओ सारे स्टूडेंट्स क्लासरूम के अंदर जाओ इट्स एन इमरजेंसी टीचर जाओ सारे बच्चे को संभाल कर अंदर लेकर चलिए देयर इज नो टाइम हरी अप ट्रांसफर करने के लिए परमिशन मिल गई मैं गन लेके जा रहा हूँ ठीक है யூஸ்வலா பண்ற மாதிரி அதோட கழுத்துக்கு ஏம் பண்ணாதீங்க ஏன்னா அதோட லாஃப் எவ்வளவு ஹையா இருக்கோ அதோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் ஏம் ஃபார் லங்ஸ் ஷூட் இதான் பெர்ஃபெக்ட் டைம் ஷூட் பண்ணுங்க ஜோஷி பிரச்சனை நான் மட்டும் இறங்கி வேலை செய்யறதுக்கு அது ஒண்ணு நம்மள மாதிரி மனுஷன் இல்ல மெஷின் மாசம் மாசம் சர்வீஸ் பண்ணணும். சிது அப்பா உன்னோட ஸ்பியர் உன்னோட ஷூலேஸ ஜோஷி கிட்ட கொடு சரிப்பா You called your dad, right? Give me your shoelaces. ஜால்வி நெகிட்டு கொடுங்க But the spear you asked for is on its way. Wait for it. I'm doing. Patipan, here it comes.
பார்த்திதான் தமிழ்காரன் அனிமல் ரெஸ்கியூவர் பாஸ்டிங் பக்கத்தில் காஃபி ஷாப் வச்சிருக்கான். ஏய் अंदर जा अंदर जा एक मिनट रुकिए एक एक करके सवाल पूछिए डीएफओ साहब आपको जवाब देंगे. देखिए ये जो घटना हुई है ना ये इतनी महत्वपूर्ण घटना नहीं है. ये हमारे लिए रोज का काम. तो उधर खाने पीने को எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் மாட்டிருக்கு. கவர் பண்ணாம இங்கே பண்ணிட்டு இருக்கேன். இங்க கவர் பண்ண என்ன இருக்கு? இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் யாரும் எதுவும் பண்ணல. ஒயிட் ஷர்ட், டக்டன், மிடில் ஏஜ் மேன். அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவகிட்ட இருந்து வரவே. தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஒயிட் ஷர்ட் மிடில் ஈஸ்ட் வேணா. Yes. இந்த கூட்டத்தில் அவனை எங்க போய் தேடுறது? இதெல்லாம் அர்ஜென்ட்டா ஷர்ட் கேட்டீங்க, என்னாச்சுன்னா? ஸ்டிச் பண்ணி கொண்டு வா. என்ன ஷர்ட்ல ஒரு பிளட்டா இருக்கு? ஸ்டிச் பண்ணி जैसे क्यों नहीं बढ़ रहा है? थर्मोस्टेट में कुछ प्रॉब्लम लगता है सर. सर्विस करने के लिए बनाया है सर. आज आ जाए. डिलीवरी के लिए सारा चीज तैयार है. ओके ये शुक्रिया सर. மார்னிங் பையா. அண்ணா இது ஃபுல்லா கிழிஞ்சிருக்கா, தைக்கவே முடியாதான். உங்க அக்கா இந்த ஷர்ட் எந்த கடையில வாங்கினாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. இப்பதான் முழுசா கிழிச்சது. என்ன நடக்குது? எங்க போட்டோஸ்லாம் எப்படி போலீஸ் போச்சு? எல்லா பாடத்துல செக் போஸ்ட்ல போட்டோ செக் பண்ணிருக்காங்க. மச்சான் அந்த கலெக்டர் பொண்ணு சொன்ன ஆளு நம்ம ரோட்ல ஏமாந்து டிஃபரன்ஸ் பண்ணிட்டாருங்க. அது மட்டும் இல்ல நம்ம போட்டோஸ் லீக் பண்ணிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு எங்க வெளியே தலை கட்டாத ஒரு எவ்வளவு மேல போய் எங்க பொதிக்கல. தயவுசெய்து கீழே வந்து நீங்க மாட்டிக்காத. அது கூட ஏதாவது பண்ண வெளியே மட்டும் வந்துடாத. வெளியே வந்து எப்படா உடனே மேல பண்ண எப்படி போக முடியும்? 4 பேருக்கு எங்க இருக்கோ என்ன நடக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நிலைமை இங்க வந்து எங்களை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்பியா? இல்ல பயிற்சிக்கார நினைச்சா கையில காசு இல்லாம ஒண்ணு இல்லாம எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் மறைஞ்சிருக்க முடியாது. அங்க வர அரேஞ்ச் பண்ணா மச்சான் நிலைமை புரியாம பேசுறியா? அந்த கலெக்டருக்கு அகேன்ஸ்ட் அந்த எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் லெவல்ல மூச்சு முடிச்சுட்டு ஆஃப் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். நானா போன் பண்ண வரைக்கும் எனக்கு கூப்பிடாத போன வச்சு. டேய் 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 என்ன பாக்குற? ஓடுங்க ஓடா. ஏன் பாய் Early hours of yesterday morning, some unknown men who broke into the collector's guest house and throat slit and brutally murdered இன்னும் கிளம்பல? the collector. ஓ ஷர்ட்டா அதான் சாக்லேட் மேல போட்டுருச்சு. அதான் வாஷுக்கு போட்டுட்டு அப்படியே அது நம்ம ஆனிவர்சரிக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அதை என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல, விட்டு. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு மூடு மாற போறது இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல. ஓ பையா.
6 बजे के बाद आए சலாம் பாய். இங்க இருக்கிறது ரிஸ்க். நான் எதுவும் தராம தெரியல. சரியில்லமா? வெயிட் பண்ணலாம். சேர்ந்து என் தங்க வர இருக்க போறேன். ரோட்ல இருக்கிற எல்லாரும் பயத்துல அலறடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்ப அந்த சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்னு கண்மூடித்தனமா சொல்றான். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பாக்குற எல்லாரையும் சொல்றான். அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. அந்த சீரியல் கில்லர் போய் ஓடி ஒளிறான். அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் கண்ணை ரீலோட் பண்றான். அந்த கேப்ல சீரியல் கில்லர் ஃபயர் பண்ணான். அந்த குண்டடிப்பட்ட அந்த போலீஸ் ஆபீசர் 3 காலடியில வந்து விழுறாரு. எங்க? அந்த காருக்கு பின்னாடி நீ சேஃபா ஒளிஞ்சிட்டு இருந்தல அங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் உங்க and you have a clean shot. சீரியல் கில்லருக்கு நீங்க இருக்கிறது தெரியாது. ஆனா உனக்கு அந்த சீரியல் கில்லரை ஈஸியா சுடலாம் அங்க இருந்து. 300 தான் தெரிஞ்சு. இந்த போன் மட்டும் தான் இருக்குது. தூர் கடைசி பெரிய வண்டியா தான் வர்றேன். and you have an easy way out. யாருக்கும் தெரியாம அங்கிருந்து தப்பிச்சும் போயிடலாம். என்ன பண்ணுவ? Picture yourself. நான் அப்படியே தூங்கிடுவேன். ஓஹோ, நீங்க அப்படியே தூங்கிடுவீங்களா? சித்து டைம் ஆச்சுல, போய் தூங்கு. இருமா 2 minutes. நான் அந்த ஈஸி வே அவுட்ல போய் இன்னும் நிறைய போலீஸை கூட்டிட்டு வந்துடுவேன். இல்லையே, அதுக்குள்ள அந்த சீரியல் கில்லர் இன்னும் நிறைய பேரை கொண்டுருவாங்க. नीले नीले अंबर पर चांद जब आए प्यार बरसाए हमको तरसाए. அந்த கண்ணை போலீஸ் கிட்ட கொடுத்து இந்த பாருங்க கிளியர் ஷாட் இருக்கு, சுடுங்கன்னு சொல்லிடுவேன். ப்ளீடிங் டூட். அவரால் எப்படி சுட முடியும்? Picture yourself. அம்பரிக்கா ஹலோ விட்டம்பர் கல்ட்டா வந்துட்டேன். கொண்டு சொல்லு சொல்லி கல்யாணம் பண்ண பார்த்துக்கலாம். அப்ப நானே சுட்டுருவேன். அப்படி சுட்டா நீயும் மர்டரர் ஆயிடுற. இட் இஸ் அகேன்ஸ்ட் லா. வேற யோசி. Picture yourself. என்ன சுட்டா? எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே புரியலப்பா. எப்படி பார்த்தாலும் கையில ரத்தக்கரை ஆகதான் போகுது. அது நல்லவங்க ரத்தமோ இல்ல கெட்டவங்க ரத்தமோ இருக்கட்டுமே. என்ன இப்போ? சித்து போ, மேல போய் தூங்கு. டைம் ஆச்சு. சித்து வா.
அவனை சுடுறதான்ப்பா ஒரே வழி. யாரடா சுட போற? அதான் பிக்சர் செல்ஃப் ஸ்டோரியில வர அந்த கில்லர் தான்ப்பா. செல்ஃபா? அதான் அப்பவே சொன்னேனே, அப்படி கொண்டா நீயும் மாடுறடா. நீ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போ, உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. பரவாயில்லையா? என்னெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஜுவனல் தான் போவேன். அண்ட் இஃப் ஐம் லக்கி எனக்கு ஒரு தையல் மிஷின் கூட கிடைக்கும். ஐ கூகுள்ட் இட். போடா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல முகூர்த்தம் என்ன டைம்? ஸ்கூல்ல விட்டுட்டு போக கரெக்டா இருக்கும்பா. தையல் மிஷின் வாங்குற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. அப்ப ஒன்னும் சாமி I don't know witness. Are you excited? Congratulations. Thank you so much. I'll see you guys, huh? Bye. I see you, sir. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாக்கிரதையா பாத்துக்கடா. பாய். Bye. நீங்க எப்படி மேடம்? எனக்கு ரெக்கார்ட் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு நானே வரேன். ஏதாவது சொல்ல வரீங்களா? இனிமே சித்து கிட்ட பிக்சர் யோசப்ஸ் சொல்லி கண்டதெல்லாம் பேசாத. என்னாச்சு? போன காமி. ப்ரௌசர் ஹிஸ்டரி. ப்ரௌசர் ஹிஸ்டரியா? எந்த அவன் தான்? அவன்தான். ஓ. How to hunt, how to kill a deer, how to kill a hyena, how to get successful in life. என்ன ஜோக்கா? ஓ, இல்லுமா இருச்சுமா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? How does he know? ஓகே, இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். நானும் பாக்குறேன். Great horned owl ஜோஷி. இது ஆல்ரெடி ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்ல இருக்கு. இது எங்கிருந்துடா பிடிச்சிங்க? சார் ஆஸ்திரேலியா அந்த சார் இது பிடிச்ச எங்களுக்கு தெரியாதா? புழுகிறாரு சார். ஆரஞ்சண்ணா, இந்த வயசுல டைவர் அவனுக்கு எத்தனாம் தேதி பிடிச்சிங்க? சார் இது ஒன்று தான் சார், சும்மா வண்டிக்குள்ள தான் அடித்தேன். பட்டுன்னு கீழே விழுந்ததில் கிறுக்கல் ஆயிடுச்சு சார். ஜோஷி, ப்ளூ கிராஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இதை உடனே ட்ரீட் பண்ணணும். அப்படி நம்ம வெட்டினரி டாக்டர் உடனே வர சொல்லுங்க. இஸ் நோ மோர். என்ன சொல்றீங்க? Yeah, I forgot to tell you. எக்ஸாக்ட் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இருந்துட்டாரு. ஐ திங்க் கண்ட்ரோல் இல்லாம வேலையில இருந்து விழுந்துருப்பாரு நினைக்கிறேன். யா. வாட்? ஓகே, I'll come. யா. கார் ஆக்சிடென்ட் இல்ல, பிளான் மர்டர். வெட்டரி டாக்டர் கொலையா? எப்படி? சுட்டு கொண்டிருக்காங்க. அதான் போன் வந்தது. நம்ம ஊர்ல துப்பாக்கியா? போன வாரம் நம்ம கலெக்டர் ஆகும்போது நான் ஏதோ ஹிட் அண்ட் ரன் டெக்காட்டி கேஸ் நினைச்சேன். இப்போ இன்னைக்கு வெட்டரி டாக்டர்னா லுக்ஸ் லைக் கில்லிங் ஸ்ப்ரீ. புரியல ஜோஷி. 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், இப்படிதான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஊர்ல எப்படி ஜோஷி துப்பாக்கி வந்துச்சு? சரி பார்த்திபா, நீயே ஆக்ஷன் சாப்பிடு. வில் டேக் கேர். நான் கிளம்புறேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வருவா? போன வாரம் நம்ம கலெக்டர் ஆகும்போது நான் ஏதோ ஹிட் அண்ட் ரன் டெக்காட்டி கேஸ் நினைச்சேன். இப்போ இன்னைக்கு வெட்டரி டாக்டர்னா லுக்ஸ் லைக் கில்லிங் ஸ்ப்ரீ. அப்பா on turn. அப்பா அப்பா on turn. ஓகே ஓகே ஓகே. வந்தா வாரி சத்துப்பா. அவன் இந்த பொண்ணு இந்த குழந்தை இங்க இருக்கிற சிஸ்டி மொத்தத்துக்கு நம்ம மூஞ்சி தெரியும். இப்படியே விட்டு இப்ப குத்துறான.
क्लॉट जैसा तो नहीं लग रहा, नो फिजिकल इंजरीज, बट PTSD का साइन लगता है ये बच्ची बड़ी घबराई हुई, एंग्जाइटी तो रहेगी पर घबराने की कोई बात नहीं। आई विल गिव हर सम मेडिसिन्स, आप इस बच्ची का ध्यान रखिएगा, ओके? பார்த்திபா, நீ எதையும் யோசிச்சு வருத்தப்படாத. உன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். நான் இருக்கேன். நீ வெளியில வர்ற வரைக்கும் நான் நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறேன். நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சிந்துக்கிட்டு போனா அதை நான் பார்த்தேன். सर और इंतजार नहीं कर सकता, मैं अंदर जा सकता हूँ? பார்த்திபா வழியை போலீஸ் வெயிட் பண்றான். ரிமாண்ட்கான ப்ரொசீஸ் ஸ்டார்ட் பண்ண இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இந்த ரிமாண்ட் மட்டும் இல்லாம சத்யா என்ன விளையாடுறியா? You know the seriousness of this? 5 பேர் இருந்திருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? இஸ் a murder now. 15 நாள் ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். நீ பதறாத, ஓகே? பார்த்திபா போலாம். அனாலிசிஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்ல இருந்து ஃபயர் ஆன 5 புல்லட்ஸும் கரெக்டா இறந்து போனவங்களோட நெத்தியில இறங்கியிருக்கு. ஒரு புல்லட் கூட மிஸ் ஃபயர் ஆகல. முன்ன பின்ன துப்பாக்கியை பயன்படுத்தாத ஒருத்தரால ஸ்பிளிட் செகண்ட்ல எப்படி 5 முறை தொடர்ந்து சுட முடிஞ்சது? முறையா ட்ரைனிங் எல்லாம் எடுத்த சில போலீஸ்காரங்களே முட்டிக்கு கீழே சுடுறதுக்கே தடுமாறுறாங்க. ஆனா இவரால மட்டும் எப்படி பதட்டமே இல்லாம 5 பேரையும் சரியா சுட முடிஞ்சது? இன்ஸ்பெக்டர் பாவர்ஜிட் திரு பார்த்திபனின் துப்பாக்கி சுடும் திறமையை இன்னும் பல சராசரி மனிதர்களின் திறமையோடு ஒப்பிட்டு போதிய விளக்கம் அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. हजरत उधर खड़े हो जाओ. अरे शाहिद सब नोट कर लीजिए. शिकार क्या कर रहा है तू? नीचे करो. पार्थिबन आइए. சாகடிச்சவன குடும்பத்தோட அறுத்து குழியில அனுப்பிட்டுதான் இந்த மனுஷனை மண்ணுக்கு கொடுப்பேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம்.
நம்ம ஊர்ல ஒரு ஸ்பாட்டட் ஹைனா வழி தவறி போந்தப்போ அது இந்த ஊரே சேர்ந்து அடிச்சு கொள்ள தான் பார்த்தது. ஆனா இவரு தன்னோட உயிரை பணைய வச்சு இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ஹைனாவை உயிரோட காப்பாத்தினாரு. என்னோட கேள்வி என்னன்னா யுவர் விலங்குகளையும் இப்படி நேசிக்கிற இந்த மனுஷனால அந்த 5 பேரை எப்படி கொண்டிருக்க முடியும்? தன்னையும் தன்னை சுத்தி இருந்த அந்த 2 பெண்களையும் காப்பாத்துறதுக்காக தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த 5 பேரை சுட்டுக் கொண்டிருக்காரு. யுவர் ஆனர், the mighty penal code may insulate this gentleman's act of self-defense. இதுவரை நடைபெற்ற விசாரணைகளையும் வாதங்களையும் வாக்குமூலங்களையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை தீர ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்ட திரு பார்த்திபன் ஐபிசி செக்ஷன் 103 மற்றும் 106 கீழ் நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மேலும் திரு பார்த்திபனுக்கு இந்த ஆண்டுக்கான தீர செயலுக்கான விருதினை வழங்கிட அரசுக்கு பரிந்துரைக்கிறேன். பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடக்கும். என்ன தேடிட்டு இருக்கீங்க? அங்க எதுவும் கிடைக்காது. ஏதாவது வாங்கி வச்சிருந்தா தானே. இன்னும் எவ்வளவு நாள் தான் வீட்டுல ஒளிஞ்சிருக்க போறீங்க பார்த்திபன்? 10 நாளா கடையை வேற திறக்கல. பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல. கொஞ்சம் அவங்க முகத்தை பாருங்க. நீங்க இப்படி அடிச்சு கிடைக்கிறது இல்லாம அவங்களையும் இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. இப்படியே எவ்வளவு நாள் தான் சின்ன சின்ன சத்தத்தை கேட்டு காது பொத்திட்டு இருக்க போறீங்க? Go get some fresh air. வீட்டை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. Go. காஃபி குடிக்கணும். பால் பாக்கெட் வாங்க வெளியே போறேன். உங்க யாருக்காவது ஏதாவது வாங்கணுமா? सलाम सर. सलाम भाई. हाय सर. सलाम भाई. असली मर्द है. பார்த்திபா, நான் வாங்க வேண்டியது அங்க இருக்கு. நீங்க என் கூட வாங்க. இதோ வாங்க, நீ வாங்கிட்டு வந்து பாஸ் இதோ அம்மா எனக்கு பிரெட் ஆம்லெட் வேணும். வாங்கி கொடுக்குறேன். एक ब्रेड ऑमलेट दीजिए प्लीज. एक கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, சிஆர்ல இருந்து SOS அலர்ட் வந்திருக்கு சார். இட்ஸ் a pitch dark info. ஊருக்குள்ள சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. பார்த்திபனோட ஃபேமிலிக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்ற அண்டர் கவர்ல இருந்து இன்சோர்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வெளியே சொல்லாம மறைச்சிருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இல்லாம வெளியே போனான்னு சொல்லி. ஓகே ஓகே, I'll call back. பார்த்திபா எங்க இருக்கு? மார்க்கெட்ல ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரியா இருக்காங்களா? பார்த்திபா, என்னாச்சு? டிபார்ட்மெண்ட் ஊருக்குள்ள புதுசா சில பேர் எரியாக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. Do me a favor, just drop everything that you're doing and get back into the car. Right now, please. உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டுட்டு வந்தா
பார்த்தி, நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூப்பிடும்போது வந்திருக்கலாம்ல. வா, வீட்டுக்கு போலாம் இப்போ. நான் எங்கேயும் வர்றதா இல்ல. कुमार सर ये बाल इतना वेट रखा मच्छी मार्केट है क्या पे जाके देखना बाहर हमारा आदमी क्या कर रहे हैं என்னாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க சொன்னேன்ல அப்புறம் எதுக்காக இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு தான் போவே நீங்க இருக்கீங்க எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல ரைட்டா டேபிளுக்கு போங்க நீங்க சொல்ல எழுதி பாரு கையெழுத்தோ கை நட்டு வச்சுட்டு கிளம்புங்க சப்ஜே நான் பாத்துக்கிறேன் ஏய் சாய் बोलने का अंदर என்னத்தை பார்த்துப்பீங்க? நாங்க சாகிறதையா? இனிமே வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் எவன் எங்க இருந்து வருவான்னு பயந்துகிட்டே இருக்கணுமா? இப்போ எதுக்கே டென்ஷன் இருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஷூட் அவுட்ல இறந்து போன ஒருத்தனோட பாடி மார்ச்சுரியில இருந்து காணாம போயிருக்கு. டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி எங்களை அலர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் சார் இன்ன வரைக்கும் சொல்லல? இதெல்லாம் யாரு அந்த ரேஞ்சர் சொன்னா இங்க பார் பொழுதுக்கு உன்னை பத்தி யோசிச்சு உனக்கு சேவை செய்யணுமா நியாயத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். என் பொண்ணு கொல்ல போனவன அவரை வழி தெரியாம சுட்டேன் செத்துறானுங்க அவ்வளவுதான். என் வீட்டுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தி ஒரு போலீஸ்காரன் காவலுக்கு இருக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல தான் போக மாட்டேன்.
तेरी सुन रहे हैं उठ अबे उठ यहाँ से बहुत बड़ा नेता है क्या तू बाहर चल चल సార్ కి తుపాకీ ఎత్తియ పోలీస్ కారా వేணுமா ஆயுதம் ஏந்திய போலீஸ் காவலுக்கு வேணும்னா நீங்க சொன்னா மட்டும் பார்த்தாது இங்க இருக்கிற சட்டம் சொல்லணும் அரசாங்கம் சொல்லணும் நீ சட்டமும் இல்ல அரசாங்கமும் இல்ல நீ சாதாரண பண்பட்டு இருக்கிற பார்த்திகள் आइए आप ही का इंतजार था सार को सत्तम ना आवा दो நாங்க விடிய விடிய வீட்டு வாசல்ல துப்பாக்கிய கையில பிடிச்சிட்டு காவலுக்கு நிக்கணுமா இவரு வீட்டுல பொண்டாட்டியோட சந்தோஷமா போலீஸ் ஆஃபீசர் கன்சி மாட்டார் क्या बोला सर आर यू ऑलराइट घर तो ठीक है பார்த்திபன் ஏன் பார்த்திபன் அந்த வேணான்னு சொன்ன இல்ல நீ நினைக்கிற மாதிரி நம்ம கேட்டதும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பார்த்திபன் உன் மேல அசால்ட்டுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது உன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா பார்த்திபா ஈரோலீஸ்வரம் ஜோஷி நானே கிழிச்சுக்கிட்ட ரொம்ப ஆழமா கிழிச்சுக்குவேன் நீங்களே பண்ணிடுங்க யூ ஆஸ்க் ஃபார் SB sir, can you come to my residence? Okay, sir. Now, yes, it's urgent. Sir, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு ஒரு போலீஸ் கொடுங்க சார் பார்த்திபன் நீங்க தானே தமிழ்நாட்டுல இருந்து ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர் வேணும்னு கேட்டீங்க இவர் தான் ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர் திருச்சியில் ஒரு ட்ரக் பஸ் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல ஒரு
50 பேர் காலி பண்ண இவர்தான். उधर रुको. ओके सर. चलो. फोन नीचे रख. सुनो, क्या चाहिए तुम्हें? रुक रुक. तमिड़ा. निल्ले. சொல்ல வந்தது முக்கியமான செய்தி இல்லை. கடவுள வேண்டிக்க இல்லை கேச தேவை. Sweet? This one is almost the same. I'll make it better. Yeah. அண்ணா ரொம்ப நேரமா பின்னாடி ஒரு பொண்ணு அவங்களே பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க. ஒருவேளை ப்ரெஸ்ஸாக இருக்குமோ? போயிட்டா. அதே மாதிரி பின்னாடி ஒருத்தன் ரொம்ப நேரமா இருக்கான். எதுவும் பேச மாட்டேங்கிறான். அவனையும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இங்க பின்னாடியா? சரி, இப்போ நான் பார்த்துக்கிறேன்.
हाय सर, क्या खाएंगे आप? காஃபி சுகர்? உனக்கு தெரியும் எனக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு. உங்களுக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? வித் சுகர். ஓகே. சாரி சார், சுகர் கியூப் ஒன்று போதுமா இல்லை 2? அதுவும் உனக்கு தெரியும். சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் தமிழ் பேசுறீங்களேன்னு சந்தோஷத்துல நானும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்க காஃபி, உங்க சுகர். லியோ லியோ பார்த்திபன். லியோன் யாரு எனக்கு தெரியாது சார். எங்க ஏற்கனவே நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க புதுசா வந்து எதுவும் குழப்பாதீங்க ப்ளீஸ். உங்க காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க. யூ மைண்ட்? Can you make it a little stronger? ஷியோர் சார். இது என்ன பிராண்டுன்னு தெரியுமா லியோ? இல்ல சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. ஸ்லாஷ் நீ கூட இது ஹனி பேஜர்னு சொல்லுவ, பட் இட் இஸ் பிளாக் டெவில் 25 பஃப்ஸ். நீ உருவாக்குன ஃபிளேவர். உனக்கு நாக்டர்னல் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு தடவை ஹனி பேஜர் நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள பூத்துருச்சு, ஞாபகம் இருக்கா? நீ வச்ச டிராப்லயும் மாட்டல, ஹேரோட ஃபிட்னஸ் ஸ்பீர்லயும் குத்து வாங்கி சாகல. கடைசியில என் கையால குண்டடிப்பட்டு செத்து போச்சு. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். காஃபியை தவிர வேற ஏதாவது வேணுமா? இல்லை பில்லு கொண்டு வருவா? நீ செத்துட்டங்கிறது நீ ஏன் நம்புறல லியோ? இங்க பாருங்க, நிறைய பிரச்சனை மண்டியில ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தலை வலிக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி கடைசி ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றேன். நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணா. சோ என் நேரத்தை வீணாக்காத. மவுண்ட் வியூ லாட்ஜ் நீயா வந்து நீதான் லியோன்னு ஒத்துக்க. சார், ஆல்கஹால் நாட் அலவுட். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கடப்பால் இருக்கான். அவனுக்கு இந்த டீ ஸ்லாஷ் சிகரெட் பாக்ஸ் போட்டு விட்டு அனுப்பி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் செஞ்சுட்டேன். அவன் சொல்றத வச்சு பார்த்தா இங்க வந்துட்டு போனவன் பேரு ஆந்திரே தாஸ். ஆந்திரால ஒரு காலத்துல ஒரு பெரிய டொபாக்கோ கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெரிய தீ விபத்துக்கு அப்புறம் இல்ல, ஒரு நிமிஷம். என் கடைக்கு வந்து என் மூஞ்சில சிகரெட் புகையை விட்டவன் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் எனக்கு புரியல. No, but this is important. இல்ல நான் இல்ல சொல்லட்டும் ஒரு நிமிஷம். நீ சொல்லு ஜோஷி. இந்த ஆந்திரே தாஸ்க்கு ஒரு பையன் இருக்கான், லியோ. சரி, லியோ தாஸ். அவன் பேர் தவிர அவனை பத்தி வேற எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. அவன் ஏதோ பெருசா பண்ணி செத்துட்டான்னு ஒரு குரூப் சொல்றாங்க. அவன் சாவல, உயிரோட தான் இருக்கான்னு இன்னொரு குரூப் நம்புறாங்க. அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவனோட ஏதோ ஒரு சாயல் அவன் கண்ணை நான் பார்த்தேன். அவன் கண்ணு எனக்கு தெரியும். அவன் தான் அது. பார்த்திபன், நீ பறந்ததெல்லாம் ஆஃபரேஜ் தானே? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அது படி தான் ஞாபகம் இருக்கா? என்னது இது? This is
இஸ் புல்ஷிட். பாதிக்கப்பட்டது நாங்க. விக்டிம் கிட்ட அக்யூஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுதா? கடவுளா பார்த்தீனா? சத்யா ஒரு நிமிஷம். ஜோஷி, நீங்க அக்கறையில தான் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். அங்க ஒரு முறை அது என்னமோ அது அந்த மூணார் ட்ரெக்கிங் அதில் தான் பார்த்தேன். பழகினேன். 2 நாள்ல கட்டிக்கிறியான்னு கேட்டா. அவ்வளவுதான். அவளை கட்டிக்கிட்டதுல இருந்து அவளோட வேலைக்காக வந்ததான் இந்த ஊர். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இதுதான் என் ஊர். அவ்வளவுதான் என் வரலாறு. அவங்களும் சவுத்ல தான் வந்திருக்காங்க பார்த்திபன். இவ்வளவு மைல் தாண்டி பை ரோட் நம்ம ஊருக்கு ஒருத்தரி வந்திருக்காங்கன்னா இது தப்பா தெரியுது. அவனால எது நின்னு போச்சோ அவனை வச்சுதான் ஆரம்பிக்கணும். அவனை வர வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். உலகம் ரொம்ப சின்னது ஜோஷி. இது அந்த கை கடக்கமான இந்த ஸ்னோ குளோப் மாதிரி. ஒத்தில ஒரு வீடு, சுத்தி மரம், பனிமழை, குளிர் காத்து. எதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது? உனக்காக நான் சொல்றது புரியுதா? சார் சொல்றேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா we inform the police. அவ வீட்டு ஆளுங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கட்டும். நான் பார்த்துக்கிறேன். யாரோ நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சத்யா. தெரியல சத்யா, இந்த மையான அமைதி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இது பாரு, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீ எப்போ இப்படி உடைஞ்சு நிக்கணும்னா நான் உன்னை சந்தேகப்படும் போது மட்டும்தான். இது வரைக்கும் நான் ஏதாவது கொஸ்டின் பண்ணிருக்கேனா? எதுவும் யோசிக்காம நிம்மதியா வந்து தூங்குவா. வரலையா மாட்டியா? சரி, அப்படியே நின்னுட்டே தூங்கிடலாமா? இன்ஜின்ல எல்லாம் கை வைக்காத, ஹீட்டரை மட்டும் ரெடி பண்ணி கொடு. எனக்கு வண்டி வேணும். சாயந்தரத்துக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துருண்ணா. உனக்கு என்ன வேணும்? உன்னை பார்த்துட்டேன்ல, அது பதிலா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். போயிட்டேன். சொல்லுமா. நீ சொன்ன டேப்லெட் வாங்கிட்டேன் பார்த்தி. வேற ஏதாவது வேணுமா உனக்கு? ஜீப்ப சர்வீஸ் விட்டுருக்கேன். ஃபார்மசிக்கு அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னல. நீயே குழந்தைய தனியா வீட்டுல விட்டு வந்த. மதியையும் கூட்டிட்டு தாண்டா வந்திருக்கேன். ஆல்சோ பிரியா என் கூட தான் இருக்கா. சரி, ஒரு நாள் வெயிட் பண்ணலாண்டி. என்னடி அவசரம்? சில விஷயத்துக்கு வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ பாரு. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு.
போலீஸ் நான் பிரச்சனை பண்ண வரலாமா? நீ பார்த்திபன் நம்பி 20 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அதுக்கு முன்னாடி இவருக்கு இல்லாம அத்தனை பேரும் கொண்டு இருக்கிற ஒரு மோசமான கொலைகாரன் தெரிய வரும்போது என்ன வந்து பாரு. உண்மையிலேயே உன் புருஷன் யாருன்னு நான் சொல்றேன். ஹலோ, ஏன் போன் எடுக்கல பார்த்தி? அவன் வந்தான். என்னாச்சு சார்? யாரு வந்தா? அவன் தான் நேத்தி கடை கூட வந்தான் சொன்னேன்ல. என்ன மெடிக்கல் ஷாப்க்கு தேடி வந்தான். சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கார்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. அது வீட்டு வெளியே தான் இருக்குது. சத்யா, எல்லா கதவையும் சாத்து. அந்த போலீஸ் கிட்ட போன கொடு. அவரையும் காணோம். இங்க யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்த்தி. நீ நம்ம ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிட்டு உள்ள உட்கார். இது வந்துட்டு இருக்கா? நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னப்பா சித்தார்த், உடனே வீட்டுக்கு போய் உன்னோட ஸ்பேர் எடுத்து வீட்டுக்குள்ள போ. வீட்டு வாசல்ல யாரு காலை வச்சாலும் யோசிக்காம ஒரு ஸ்பேரை வீட்டு. போகல பார்த்தி. ஓடணும், ஒளியணும். பையனுக்கு என்ன நடக்குமோ பொண்ணுக்கு என்ன நடக்குமோ பயந்து சாவணும். இல்ல, ஆமா, அவன் யாரு? நம்ம பொண்ணை பார்த்து பேத்தின்னு சொல்றான். அவனை பார்த்தாலே ஹீரோ கொலை நடுங்குது. நம்ம உடம்புல உயிர் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு என் கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். வேண்டாம், அவ ஏற்கனவே பயந்துருக்கா. கழுத்து பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை வீட்டு வாசலுக்கு வர வச்சேன். என் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி கையில கொடுத்த செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை. காசுக்காக வேலை பார்க்கறவங்க கிட்ட கருணை கரிசனம் பேசி பிரயோஜனம் கடமைக்கு இடத்தை அடிச்சுக்கிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பலாம். அப்படி சொல்லாதீங்க தம்பி. என்னையா என்ன அவசரப்பட இந்த காரணம் சொல்றேன். பதில் பேசி என்ன கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. பேசாதீங்க. பெரியவரை வச்சுட்டு பாக்குறேன். இல்லனா நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க தம்பி. போங்க. தெரியாம. ஓகேடா குட் த்ரோடா. நான் தெரிஞ்சதுன்னு வீசுனேன். உன் பெட்ல படுத்திருக்கிறவன் ஒரு மோசமான கொலைகாரன்னு தெரிய வரும்போது
எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தோணுது. அவங்க டொபாக்கோ இண்டஸ்ட்ரி டோட்டலா டெமாலிஷ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. சர்டிபிகேட்ஸ் போட்டோலாம் அவனுக்கு அனுப்பிட்டேன். அது போஸ்டா என்னன்னு மட்டும் எனக்கு தெரியணும். ஓகே ஓகேப்பா. இட்ஸ் a bit that stands still, ஜோஷி. பட் இதை பத்தியெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஷிம்லா பிரசன்ல உயிரோட இருக்கிறதா சொல்றாங்க. அவன் பேர் இருதயராஜ் கிசோசன் ரெக்கார்ட்ல இருக்கு. இஃப் தட் இஸ் ரைட், நிச்சயம் மரியாதாஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ நீ அவனை பார்க்கணும்னா இந்த 2 நாளுக்குள்ள பார்த்தா மட்டும்தான் உண்டு. ப்ராக்டிக்கலா நீங்க எவ்வளவு நாட்கள் ரீச் ஆக முடியும் தெரியல. ட்ரை டு கனெக்ட் நான் வந்துட்டு இருக்கேன். யூ மேக் ஆல் தி ரெஸ்ட் ப்ளீஸ். நான் நைட்ல வந்துடுறேன். ஓகே ஷூர் ஜோஷி. தேங்க் யூ. இன்னும் உங்க அம்மாவை காணோம். அவ டெய்லி இப்பெல்லாம் அப்படிதான் பண்றா. இந்த வராப்பர் லைட்ல சொல்லுமா. பார்த்தி, நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வரமாட்டேன். நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கிடு. என்னாச்சு? இல்ல, கொஞ்சம் நாளாவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல. ஸோ ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு. அதான் இங்கேயே இருந்து முடிச்சுட்டு நாளைக்கு வரலான்னு இருக்கேன். காலையில திட்டினதுல இருந்து சித்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்துட்டானா? எங்க இருக்கான்? பாவம், ரொம்ப திட்டேன். கொஞ்சம் பாரு பார்த்தி. Ladies and gentlemen, may I have your kind attention? சரி, இப்ப நீ எங்க இருக்கு? Bill short. ஹெட் ஆஃபீஸ்ல. ஹெட் ஆஃபீஸ்லயா? சிட்டு, உனக்கு அப்ப மேல ஏதோ சந்தேகம்லாம் ஒண்ணு இல்லையே? ஏன்னா நீ என் அப்பா. சித்தார்த், வண்டியில ஏறு. கூப்பிட்டுட்டே இருக்கேன், வண்டி எடுங்க. அங்கிள், வரல விடுங்களேன். டோன்ட் ஃபோர்ஸ். என்ன அவனிக்குள்ள போறீங்களா? சரி, வராத. எவனாவது என் ஃபேமிலி பின்னாடி வர்றத பார்த்தேன். எதுக்கு இப்படி பண்ணிருக்கிறீங்க நேரத்துக்கு இந்த குளூர்ல? இனி எவனும் வர போறது இல்ல. இனி எவன் வந்து சுட்டாலும் செத்தாலும் எனக்கு கவலை எல்லாம் போய் படுங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். மணி இப்போ பொரியல் வந்துச்சு. உங்க மனைவி கட்டலாம் சார். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுடைய கவலை, பயம் எல்லாமே எனக்கு புரியுது. உங்களை நம்பி இருக்கிறவங்களை எவ்வளவு கண்ணு கருத்துமா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருங்க. இன்னும் 60 நாள்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட் தம்பி. இந்த 60 நாள்ல உங்க குடும்பத்துக்கு எவனாவது குடைச்சல் கொடுத்தானா பகுந்துட்டு தான் நான் சாவேன். இப்ப கூட என் வீட்டுல இருந்து எந்த அவசரம் முடியலன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சத்தியமா சோத்துக்காக வேலை செய்யறவில்லை தம்பி. இந்த நெப்போலியன் சோத்துக்காக வேலை செய்யறவில்லை. நீ என்ன நம்பியா? நம்பி உண்மையிலே நீங்க தான் கமிஷனர் ஆபீஸ்ல அவ்வளவு பெரிய கண்ணு தூக்கி அத்தனை பெரிய சுட்டீங்களா? படிச்சு எந்த படத்தை நான் சொன்னது மட்டும்தான் நான் அதெல்லாம் டெல்லி தான் பார்த்துக்கிட்டு வெளியே சொல்லி வச்சுட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சிட்டு சிட்டு, உட்கார வேண்டியதானே? எப்படி இருக்கான் அவன்? நல்லா இருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி. எல்லாம் ஓகே தானே? ஏன் இந்நேரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லியிருந்தா நானே ஏதாவது கொரியர் அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல, அங்க ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸ் இல்லாம பெண்டிங்ல இருக்கு. நாங்க இங்க வேற ஒரு வேலையை வந்தோம், அதான் வாங்கிட்டு போலான்னு. கண்ணு மேல இருக்கு, என்ன எடுத்துட்டு வரேன். இன்னும் 20 மினிட்ஸ்ல கவுண்டிங். நான் தரேன், சீக்கிரம் பேச்சு முடிச்சிடும். இந்த பிராண்ட் தானே வேணும்னு கேட்டீங்க? இருதயராஜ்
தாஸ் டிசோசா. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நேர விஷயத்துக்கு வரேன். தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரி, அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க ஆந்தனி, ஹெரோல், இவங்க 2 பேரோட ஐடி சர்ச் இருக்கான லியோ பத்தி எதுவுமே தெரியல. லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்கள்ல இன்னி தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்க மட்டும்தான். எனக்கு நீங்க ஒண்ணு தான் பண்ணணும். இந்த போட்டோல இருக்கிறது லியோ இல்லையான்னு பார்த்து சொன்னீங்கன்னா 4 உயிர் தப்பிக்கும். எனக்கு புரியுது, உங்க கண்ணில் எனக்கு சாவு பயம் தெரியுது. உங்களுக்கும் 3 நாள் தூக்குன்னு சொன்னாங்க. என்ன நடந்து மட்டும் சொன்னீங்கன்னா இப்ப கூட பெட்டிஷன் போட்டு உங்க தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்ய என்னால முடியும். என்ன நடந்தது மட்டும் சொன்னீங்கன்னா எழுதிராது, எப்பவுமே சோதிக்காத. நேர்மையான விஷயத்துக்கு தான் பண்றேன்னா அப்புறம் மெயின் கேட்டை விட்டு போட்டு பின் கேட்டு வெளியே வந்து கக்கூஸ் பக்கம் உட்காந்துருக்குறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே சொல்லியாச்சு. என் தூக்கு தண்டனைய கொப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது. வேற என்ன? தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரியில் நடந்துச்சு. லியோ உயிரோடு இருக்கனா இல்லையா, இல்ல லியோ எப்படி செத்தா? இதை நான் உனக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை. எப்படி இன்னும் 3 நாள் நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவளை பத்தி நான் பேச முடியாது. அதுக்காக சொல்றேன். 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி. அதை மொத்தமாக கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிசினஸ் சாயம் போச்சு. உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல் தாஸ் அண்ட் கோ பிசினஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுகளை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. கொன்றுவான் கருணையே இல்லாம. அது போக போக அவங்க குடும்ப வழக்கமா மாற ஆரம்பிச்சது. அவன் எது தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்து தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கற அளவுக்கு போயிருச்சு. மூட நம்பிக்கையில ஓடி போயிருந்தான். அவன் தம்பி ஆரோன் தாஸ். இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆளு ஹெரால்ட். கனடால படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டர்ஸ் பல பேரோட லிங்க்ல தாசன்கோ பிசினஸ் அங்க எக்ஸ்பாண்ட் பண்ணோம். வேர்ல்ட்லயே நம்பர் 1 ட்ரக் கேட்டர்ல தாசன்கோ இருக்கணும்னு அவன் உருவாக்கின போத மருந்து டத்தோரா. மார்க்கெட்டை எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போது டத்ராவை பயிர தோட்டத்துக்கு நடுவில் அவனுக்கு ஃபேக்டரிக்குள்ளேன்னு அங்கேயே உடச்சி பண்ண ஆரம்பிச்சான். டத்ரா கொக்கைனை விட கொடூரமா இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்ல ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாவே NCBக்கு லீக் ஆச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாம அவன் டத்ராவையே மூஞ்சில வீசி கொளுத்துறதுன்னு வெறி பிடிச்சு குத்தா கொள்ள குவைச்சான். என்னதான் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆண்டனியோட பையன் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்தேன். தாஸ், லியோ தாஸ். நாளை எவ்வளோ ஒருத்தர் NCBக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையோ. இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை இப்படி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது அவ்வளவு சின்ன விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காகலாம் அவன்கிட்ட கணக்காட்ட முடியாது. சீஸ் பண்ண இத்தனை கிலோ டஃபரோ வெளியே எடுக்கணும்னா உங்க 3 பேர்ல ஒருத்தர் சண்டை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் லியோ சண்டராக சொல்றேன். அவன் 1 வாரம் உள்ள இருந்தாதான் மேல இருக்கவங்களை ஆஃப் பண்ணி சரக்கு சேஃபா வெளியே எடுக்க முடியும். அப்புறம் என் கை மீறி போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்க. நீ 1 வாரத்துல அவன் அனுப்பிடுவேன். என்ன கேரண்டி? ஒரு சரக்கு உனக்கு வேணும்னா நீ நம்பிதான் ஆகணும் தாஸ். லியோ அங்க இருக்கானா? லியோ இல்ல. அவன் தான் பார்டர் கிராஸ் பண்ண சரக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னான்.
என்ன மீறி எப்படி சரக்கு வெளியே போகுது பாக்குறேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்த நிறைய யாருங்கிறத லியோ கண்டுபிடிச்சான். எபே சொல்லுப்பா, என்ன மயிறு பிரச்சனை இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கிட்ட பேசுறீங்க? அத்தனை டன் சரக்கு நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னம்மா கூட்டத்தை கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறேன். யாருப்பா பஞ்சாயத்து பண்றது? போய் டேனியல் டிகல். அவன் தான் எதை சொன்னாலும் போய் லியோ வர சொல்லு. எனக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவன் இங்க வராம சரக்கு ஒரு அடி கூட நகராத பேர் இவன் மாதிரி என்னைய மிரட்டுறான். அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு நண்பன் இடத்த கொடுத்து எங்கடாவா? என்ன பிரச்சனை உனக்கு? இவனோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எங்க வலிக்குது உனக்கு? எனக்கு அவன் தான்டா பிரச்சனை. நேற்று நான் இருந்த இடத்துல இவன் இருக்கான். என்னால இந்த நாய்க்கீழ வேலை பார்க்க முடியாது. அப்படிதான் பண்ணுவேன்னா சரக்கு நிறுத்தி வைப்பேன். நானும் ஒரு ஆளுன்னு காட்டுவேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வழியில் வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்தா சரக்கு டிஸ்போஸ் ஆகாது. கேட்டு வாங்கலாம்டா இல்ல? எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயிறு எதுவுமே முக்கியம் கிடையாது. எது சொல்ல பண்ணிடுமா? நேற்று கண்ணை நுகர்த்துட்டு போன நான் தெரியும். மரியாதை கணப்படி பின்னாடி வா. ஜீன்ஸ் படம் பார்த்துக்கிறியா? 2 பிரசாத் நடிச்சிருப்பாப்லையா தானே? அது ஒரு சின்ன திருத்தம். அதுல 2 பசங்க, இதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. லியோ, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த 2000 டெத்ராவை பார்டர் செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த மாடல்ல எங்க பார்த்தாலும் நாயை சொல்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நைட்டுக்குள்ள நகர்த்துறது ரிஸ்க். சொல்லி என்ன செய்யலாம்? எனக்கு தடுத்தால முடியாதுனாலும் இந்த ஒரு நாள் நைட்டு ரிஸ்க் ஆகுது, மண்ணாவது. இந்த 2000 கிலோ டெத்ராவை 2 இன்டர்ஸ்டேட் பார்டர் தாண்டி நான் இறக்கி காட்டுறேன். எல்லாம் லியோ, 2000 கிலோ டெத்ரா அப்பவே அது மதிப்பு 10,000 கோடி. சொன்ன மாதிரி பிரசிடென்ட் அவன் செஞ்சு முடிச்சான். அவன் அப்பனுக்காக அவன் எதை பத்தி யோசிக்காம இறங்கி பார்த்த வேலை அது. அதுக்கு நடுவுல ஆண்டனியோட நரபலி தேடல் நிக்கல. 2 வருஷமா ஒத்த ஜாதகக்காரனை தேடிக்கிட்டு இருந்தான். அவனை பலி கொடுத்தா திரும்ப அந்த டொபாக்கோ ஃபேக்டரி தொழிலும் இன்னும் பெரிய அளவுக்கு போகும்னு முழுசா நம்பலாம். நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சரக்கு சேஃபா சேர்த்துட்டோம்னு சந்தோஷமா இருந்தோம். இதுக்கு வேற வழி தெரியல லியோ. இப்ப கூட உங்க 2 பேரும்
நினைச்சிரியாடா? நான் அம்மா செத்த அன்னைக்கே சொன்னேன்ல, அவங்க சாவுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. இப்ப சொந்த குழந்தைங்களையே பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டானா? இவன் எனக்கு அப்பனும் இல்ல, இவனுங்க யாரும் எனக்கு சொந்த பந்தமும் இல்ல. இவனுக்காக ஒண்ணு பண்ணுவியாலையோ? இங்க இருக்கிற ஒருத்தனையும் உயிரோட விட்டாத. அப்பா
அவளத்தவை என் கண்ணு முன்னாடி அவன் செத்து சரிஞ்சு அந்த நாள் இன்னும் என் நெஞ்சிலேயே ஒரு இந்த போட்டோல இருக்கிறது லியோ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த போட்டோ மட்டும் ஒரு தடவை பார்த்து சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆயிரம் பேருக்கு நடுவில் நின்னாலும் அவன் கண்ணை பார்த்தனாலேயோ யாருக்கு கண்டுபிடிச்சிருவேன். அவன் இல்லை தேவையில்லாம ஒரு அப்பா இவள் கூட விளையாடாது. வாடா கூட்டு போ. ஒரு நாள் கதை கேட்டதுக்கே அரண்டு போய் நிற்கிறேன். முழுக்க கதை கேட்டா செத்துரு அம்மா இருக்கு. இது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்தது. இது 4வது படிக்கும்போது, இது 5வது படிக்கும்போது, இது காலேஜ் படிக்கும்போது அவன் எனக்கு எழுதின லெட்டர். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களை அண்ணன் தான் நினைச்சு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது. நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க அவனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. தெரிஞ்சதுன்னா உடஞ்சிடுவோம். ஹலோ சார் பார்த்திபன் தானே? ஆமா சார் கொஞ்சம் உடனே கிளம்பி காஃபி ஷாப் வாங்கினேன். இட்ஸ் எமர்ஜென்சி. நாங்கள் சரக்கு அடிக்கிறப்போ அவனும் பக்கத்தில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தான் சார். என்னன்னு தெரியல சார், என் நண்பனை பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. போற வரவங்களுக்குலாம் வேற சரக்கு வாங்கி கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் ஃபுல் போதில வெளில கிளம்புனாரு. ரோட்ல நின்று யார்கிட்டயும் ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கார்ல வந்தவங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க சார். பிளாக் கலர் காடி தான். ஜி சார். உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கான். உன் கூட உட்காந்து பேசியிருக்கான். உன்னை போட்டோ எடுத்திருக்கான். உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லு. கேட்கறல சார், என் கடையில வந்து ரெகுலரா காஃபி குடிச்சிட்டு போற யாரா இருந்தாலும் அட்லீஸ்ட் பழக்கத்துக்கு கொஞ்சமாவது என் கண்ணு கலங்கணும்ல. என் கண்ணை பாருங்க, கலங்கி இருக்கு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என் கடை வாசல்ல வந்து இவன் செத்ததுக்கு நான் எப்படி சார் காரணமா முடியும்? நீங்க கூப்பிடும் போது ஸ்டேஷனுக்கு வரேன். அங்க வச்சு உங்க கேள்வி எல்லாம் கேளுங்க. சின்ன பொண்ணு வீட்டுல தனியா விட்டு வந்திருக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு, நான் போனோம். சல் பார்த்திபனை பார்த்தா பாவப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதானே தெரியல. இப்ப மனுஷா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் பொய்சல் நடிக்கிறது உழவு இருக்கு. அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் தான். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தொட்டதுக்கு அப்புறம் யாராலையும் அதுக்கு மேல அடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மன வலிமை யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் நடிக்கல, அவன் பார்த்திபன் தான். அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா செத்து போனதா சொல்ற அந்த லியோ தான் உயிரோட சொல்லணும். மாத்தி வந்துட்டியா? திடீர்னு போன் வந்துச்சுன்னு அவசரமா கிளம்பி போனியாமே, எங்க போயிருந்த? 2 நாள் ஆபீஸ்ல எவ்வளவு வேலை தெரியுமா? ஆமா, என் சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு. பார்த்தி என்னாச்சு? ஏன் எதுவுமே சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? இதுக்கு மேல நான் தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. கைரேகையிலிருந்து கண்ணு கருமுடி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கேன். ப்ளீஸ். என்ன வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா நீ எப்படி என்ன சந்தேகப்பட்ட? நீ எப்படி என்ன வேற ஒருத்தர் நான் பார்த்தேன். சத்யா, என்ன விளக்கு கொடுத்தாலும் நீ என்ன சந்தேகப்பட்டுட்டேன்ற எண்ணத்துல இருந்து காலத்துக்கு என்னால
என்னால வெளியில வர முடியாது. அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே நம்ம போச்சு. அவ்வளவுதான். நான் அவன் இல்ல, பார்த்திபன் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லைன்னு இத்தனை வாட்டி சொல்லியும் எவ்வளவு ஒரு என்ன மாதிரி இருக்கான்ட்டு. ஒண்ணு இல்லம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நீ தூங்க. Dance for me. Oh, I've never seen anybody do the things you do before. They'll say, for me. Better than I make you do it all again. எவ்வளோ ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி ஆனாலும் எவ்வளவு போட்டு உயிர் எடுத்தா நான் என்னடி பண்ணுவேன்? மொத்த நம்பிக்கை தூக்கி குப்பையில போட்டுட்டே. அவன் என்னடா என்ன அப்ப நான் கேட்கிறேன், நீ என்னடா என்ன புருஷனா கேட்கிறேன்? யாரு நீ? யாரு? கரெக்ட். அப்பா அம்மா ஊரு பேரு தெரியாத அனாதை தானே. அட்லீஸ்ட் அவங்க இருந்திருந்தா என்ன சந்தேகப்பட்டிருக்கேன். அனாதை தானே நான். இன்னொன்னு அனாதை இல்லடா. என்ன பாருன்னு சொல்றல. இது எதுவுமே நான் சந்தேகப்பட்டு பண்ணல. மத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும்ல. அவன் ஆள் இல்ல, என் புருஷன் பார்த்திபன்னு தைரியமா சொல்லணும்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு ஒண்ணு மட்டும் கேட்கணுமா? நீ என்ன வேற ஒருத்தனா பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீ என்ன தொட்டு பேசுவ? அருவருப்பா இருக்காது? இந்த மௌனராகம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். என்ன அப்படி சத்யா, பார்த்தேன். லியோ, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. நீ வரல, அதான் உன்னை பார்க்க நானே வந்தேன். வெளியில பாரு. இது இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம். நீயா வந்து என்கிட்ட நீதான் லியோன்னு சொல்லியிருந்தா இப்போ இங்க வந்து நின்று இருக்க மாட்டேன். உன்னை மட்டும் தான் நான் பார்க்க வந்தேன். ஆனா இங்க ஒரு நாய் குழச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கிடையில உன் பையன் எங்க இருக்கான்னு யோசி. சத்யா, சித்தார்த்தங்க பாரு. தேட்டாலும் கிடைக்க மாட்டான். எந்த இடத்துக்கு போனமோ எல்லாரும் அங்க போய் சேர்ந்து சித்தார்த், குழந்தை எடுத்துட்டு வா. ஆனா உன் பையன் அவன் அந்த படிக்க வந்து மாட்டிக்கிட்டான். என்ன நடக்குதுங்க? சித்து எங்க போனா? யார் போன்ல? என்ன மாரி எவன் உள்ள வந்தாலும் குத்துற எப்படி உள்ள லாக் பண்ணிக்க. சத்யா, நீ லியோவா இருக்க வேணாம். ஆனா உள்ள ஆள் மனசுல யோசிச்சு பாரு. நான் ஏன் உன் பையனை தூக்கிட்டு போனோம்? 22 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி செத்த அதே நாள் இன்னைக்கு உன் பையனை கூட்டிக்கிட்டு போனேன்னா என்ன உனக்கு தெரியும்? சொன்னா புரியாதாடா? எனக்கு தங்கச்சி இல்ல, ஒரு மயிரும் இல்லடா. பையனை விடுறா மாறிடு. வருவலியோ
பையன் எங்கடா? உன்னதான் என் பையன் எங்க? என் பையன் சொல் என் பையங்க சொல். நீ என் பையன் ஒத்துக்க. நான் உன் பையனை விட்டுறேன். ஐயோ நான் உன் பையன் இல்ல 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 இல்ல. ஆண்டனி உயிரோட இல்ல. பையனை தூக்கிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நெப்போலியன் நீட்ஸ் பெட் ரெஸ்ட். நான் இருக்கேன், நான் அவரை பாத்துக்கிறேன். ஆனா இவனுங்க நிறுத்த போறதில்ல. ஈசல் கூட்டம் மாதிரி ஒரு தேடி வந்துட்டே தான் இருப்பானுங்க. இப்போதைக்கு உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கு, அவன் தேடி கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க இருக்க உனக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது உன் வீடு வாசல்ல நிற்குது. கையில் என்ன பொருள் கிடைக்கிறதோ எடுத்து கிளம்பு. நான் நீ எங்க ஓடி போய் ஒழிஞ்சாலும் உன்னை தேடி நாங்க ஒரு வேணும் உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தேவை உன் முகத்தோசல் தான். என் ஈகோ வரிசை உன் குடும்பத்தை எழுதுறாத. உனக்கு உன் பையன் வேணும்னா எனக்கு யாருன்னா வேணும். அவரை இங்கே கூட்டு வந்துட்டு உன் பையனை கூட்டு போ. சீக்கிரம் பையனை கூட்டு வா.
சார் நீங்க கேட்ட மாதிரியே உங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என் பையனை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். தெரியும், நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் பயப்படாதீங்க. இது என் பையனோட ஸ்கூல் பேக் தான் சார். இது என் பர்த் சர்டிபிகேட், இது என் 10th 12th மார்க் ஷீட், இது என் ரேஷன் கார்டு, ஆதார், கல்யாண போட்டோ, இது என் பொண்ணுக்கு காது குத்துனப்ப எடுத்தது, இது என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப எடுத்தது சார். சார் இது பாருங்க, இது நான் 10th படிக்கும் போது பேச்சு போட்டியில கப்பலோட்டிய தமிழனை பத்தி பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்ப எடுத்தது சார். சர்டிபிகேட்ல கூட பாருங்க என் பேர் பெருசா இருக்கும். உன் 10வது பிறந்த நாள் அப்போ ஹானி பேட்ஜா நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள வந்தப்போ அதை கொன்னதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ ரத்த கரையோட முகையோட அழகா இருக்குன்னு பாரு. புரியுது சார், தப்பே இல்லை சார். நீங்க என்ன லியோன்னு நினைச்சதுல தப்பு இல்லை சார். இருந்தாலும் பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் சார். இதை பார்த்த கேட மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேட மாதிரி தெரியுதா? லியோ, என் கையாலே உன் தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். அதை நீ மறக்கலன்னு நினைக்கிறேன். மரியாதையா நீ லியோ ஒத்துக்கோ. இது நம்மளுடைய பையனுக்கு அதே கட்சிதான் சார். எனக்கு தங்கச்சியே கிடையாது. எப்படி சார் உங்களுக்கு நான் புரிய வைப்பேன்? சிதோ, இத்தனை வருஷத்துல முதல் தடவை ஒருத்தனை இவ்வளவு ஒத்து பாக்குறான். மனுஷங்க போய் சொல்லலாம், சர்டிபிகேட்ஸ் போய் சொல்லலாம், ஆனா விலங்கு போய் சொல்லாது சார். இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஒரு கழுகு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை சார். இது கொஞ்சம் பின்னாடி போக சொல்லுங்க சார், பயமா இருக்கு சார். இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே பண்ற. அங்கேயே தப்பு பண்ணியே. இங்க ஒரு உயிர் பாக்குறதுக்காக வந்து அங்க 2 உசுர அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டே சாமி. இப்போ கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி பொண்ணோட கழுத்தை அறுத்து போட சொல்லவா? சரி, சார் வேணாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் அவங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார். பாவம் சார். சார் சார் உள்ளாண்டடி சார். யாரையும் உள்ள போவனான்னு சொல்லுங்க சார். என்ன சார் முன்னாடி போறியா? போடா.
சார் சார் ஏய் சார் 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 நீங்களே சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் அவங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் அவங்கள உள்ள போக வேணாம்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் போயிட்டு காலைல வரல என் சைட்ல அவுட் கிளியர். அங்க மெயின் டூ வழியா செல்வி பாருங்க. நேரத்தில் அவனே கதறுவான். நீங்க சேஃபா இருங்க. ஆட்டமாடி காட்ட அச்சுவர் நான் பாட்டு பேசிட்டு ஏன்டா கட் பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? அவன் சாதாரண ஆள் இல்லைண்ணே. வீடு முழுக்க டிரான்ஸ்பர் நம்ம பசங்க அத்தனை பேரும் காலி பண்ணிட்டான். அவன் எனக்கு நல்லா தெரியும். கன்ஃபார்ம் அது லியோ தானே. உன் முன்னாடி யாரு இருக்காங்க? அவன் பொண்டாட்டியும் குழந்தையும் கழுத்து திறந்துடுறா. வேண்டாம், போன் ஸ்பீக்கர்ல போடு. அவன் பொண்டாட்டி கிட்ட கொடு. மரியாதையா சொல்றேன், நீதான் லியோன்னு ஒத்துக்கோ. எல்லாரையும் விட்டுற. சத்யா பயப்படாத.